வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி வீட்டிலே எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம், அந்தளவு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ரைஸ் வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக் பண்ணி நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்து அதை நல்லா ஆற வச்சுடுங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் கேபேஜ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் மற்ற வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். க்ரீன் பீஸ் கூட போடலாம். ஸோ முட்டை வந்து நான் 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் மசாலாஸ் தான். ஸோ அதை நான் செய்கிறப்ப சொல்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் ஹீட் ஆகிற டைம்லேயே நம்ம சைடில் வந்து சிக்கன் 65 அதாவது போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக அதை பிச்சு அது மேலே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து 6 எக்ஸை வந்து நான் சேர்க்குறேன். அது தேவையான சால்ட்டு சேர்த்து எக் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கம்பேரிட்டிவ்லி கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து கேபேஜோடு சீக்கிரமாக குக் ஆகிறதுனால நான் வந்து கேபேஜ் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் குக் கேரட் பீன்ஸ் ஆனதுக்கப்புறம் கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஏன்னா அந்த நறுக்குன்னு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதில்ல. க்ரீன் சில்லி 3 சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜீரக பவுடர் இது 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மசாலாஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக ஹோம்மேட் சோய் சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சிக்கன் 65 பீசஸ் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைனா உங்கள்கிட்ட அது இல்லைனா நீங்கள் ஆனியன்ஸே குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல், ரெடி ஆகிடுச்சு. அல்டிமேட்டாக கொல்லா மாதம் வந்துடுது. நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே. இது மினிமேக்ஸ். See you.